நாம் இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி பேச போகிறோம். அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம ராசி பலனை தான், ராசியை மையமாக வச்சு தான் பலனை சொல்லிட்டும் வரோம். இப்போ இந்த எபிசோடில் லக்னத்தை மையமாக வச்சு பலனை சொல்ல போகிறோம். அதாவது ராசி எல்லாருக்கும் தெரியும், நட்சத்திரம் தெரியும், ஆனால் லக்னம் என்னான்னு தெரியாது. உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், லான்னு போட்டிருக்கோம். லான்னு போட்டால் அது உங்களுடைய லக்னம், அதுதான் உங்கள் லக்னம். அந்த லக்ன பலனை வச்சு தான் பெருவாரியாக ஜோதிடர்கள் லக்ன பலனை வச்சு தான் பலனை சொல்லிகிட்ருக்கோம். இது ராசி என்பது உடல், லக்னம் என்பது உயிர். அதனால் இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப இதில் எது சிறந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசியை காட்டிலும் லக்னம் தான் சிறந்தது. லக்ன பலன் தான் பிரதானமான ஒரு பலன். இப்போ நம்ம ராசிக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ மேஷ ராசிக்கு பலன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ராசிக்கு சொல்கிறதை காட்டிலும் லக்னம் ராசி ஒன்று இருக்கும், லக்னம் ஒன்று இருக்கும், ஒத்துருக்கும். ரெண்டும் ஒன்றா வர்றது கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கடக ராசி அப்படின்னா, கடக ராசிக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு, பிரச்சனையான காலம்னு சொல்லுவோம். ஆனால் அதுவே அவர் மேஷ லக்னத்தில் பிறந்திருப்பார். அப்போ மேஷ லக்னத்துக்கு சனி 11ல் நல்லா இருக்கார், அப்போ நல்லது செய்வார். அப்போ அவருக்கு அந்த ராசி பலன் சொல்லணும். பார்த்திங்களா, அஷ்டமத்து சனி இருந்த போதிலும் இந்த 11ல் இருக்கிற சனி ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அவர் அஷ்டமத்து சனி பலனை விட 11ல் லாபத்தில் இருக்க சனியினுடைய பலன் தான் தூக்கலாம் அதிகமாக நல்லா இருக்கும். அப்போ சிறந்தது எதுன்னு பார்த்திங்கன்னா லக்னம் பலன்கள் தான் பிரதானம் அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வருட கிரகங்களை மையமாக வச்சு தான் நம்ம பலனை சொல்ல முடியும். சனி 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருப்பார், குரு பகவான் 1 வருஷம் இருப்பார், ராகு கேதுக்கள் 1 ஆண்டு ஒரு கட்டத்தில் இருப்பாங்க. இவங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராகு கேதுவை தவிர்த்து இந்த குரு சனி வக்ரமாகும் காலங்களும் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம பெருவாரியாக அந்த கட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பலனை தருகிறார் அந்த கிரகம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஓராண்டு பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கும்ப லக்னத்திற்கு இந்த குரோதி ஆண்டு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? கும்ப லக்னம் காலபுருஷனுக்கு 11வது இடம். இந்த லக்னத்தினுடைய அதிபதி சனி பகவான் லக்னத்திலேயே ஆட்சி பீடத்தில் இருக்கார். மிக மிக சிறப்பு. லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாவது மறுபடியும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு 27 ஆண்டு ஆகும். அப்போது அந்த லக்னாதிபதி லக்னத்தில் அமர்கிறார் என்று சொன்னால் நல்லது தானே செய்யப்படுறார். நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள், ஏதோ செய்யணும்னு நினச்சிருந்தீங்களோ எல்லா காரிய தடைகள் இருந்திருக்கும் இது நாள் வரைக்கும். இப்போ அதெல்லாம் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அம்சம் வந்தாச்சு, டைம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் இப்போது சனி பகவான் லக்னாதிபதி அப்படிங்கிறதால வேலை வாய்ப்பு 7.5 சனியும் ஒன்றா வந்துடும். பட் இருந்தாலும் அந்த உங்களை பொறுத்தவரையிலையும் லக்னத்தில் சனி இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னா கொஞ்சம் மந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதையும் எடுத்த கோத்திலும் செய்ய மாட்டீங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லணும். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை. சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது லக்னாதிபதி லக்னத்தில் என்ற பலனை பார்த்தோம். பார்வை பலனை பார்க்கலாம். 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன் பாவம். அந்த பிபிஓ சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏதாவது ஒரு இளைஞர்கள் இன்னல்கள் கண்டிப்பாக வரும்.
அதே நேரத்தில் முயற்சி ஸ்தானம் இல்லையா, அந்த முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறார் அப்படின்னா எடுக்கிற முயற்சி கொஞ்சம் காலதாமதம் எடுத்து பிறகு சக்ஸஸ் ஆகும். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். திருமணம் பேசுவீங்க, முடிவுக்கு வராது, காலதாமதம் எடுக்கும். 7ஆம் இடத்தை சனி பார்த்தால் திருமணம் பேச்சுவார்த்தை நன்மையில் முடியாது, சக்ஸஸாக முடியாது, சுபத்தன்மையில் முடியாது. ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஊடால நிறைய சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். கணவன் மனைவியை பிரிச்சிடும்னு கூட சொல்லலாம். எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லாரும் பிரிய மாட்டீங்க. உங்கள் ஜனனகால ஜாதகப்படி பிரியணும், கணவன் மனைவி பிரியணும், போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு வருது, பிரியணும்னு அமைப்பு இருந்தால் தான் பிரிய முடியும். எல்லாரும் பிரிய முடியாது. சண்டை சச்சரவு கண்டிப்பாக வரும். அழகாக சண்டை பெரிய சண்டையாகவே இருக்கும், பிரச்சனையாகவே இருக்கும். குடும்பத்தில் அதாவது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய வரும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை. நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. நண்பர்கள்கிட்டையும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துலையும் பிரச்சனை வரும். ஏன் சென்றமிடமெல்லாம் வெறுப்பு. எங்கே போனாலும் இவங்களை எல்லாரும் ஒரு தினுசாக பார்ப்பாங்க. சென்றமிடமெல்லாம் சிறப்பு கிடையாது, வெறுப்பு. பிரச்சனையாக இருக்கியா, எங்கே போனாலும் ஏன் அப்படி ஆகுது நமக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதனால் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் வேலை பார்க்குற இடம், எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம், நண்பு வட்டாரம், உறவினர்கள் வட்டாரம், எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்து தாங்க பேசணும். டோட்டல் சமூகமே உங்களுக்கு எதிராக கிளம்பிடுச்சோ அப்படின்ற அளவுக்கு நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ நீங்கள் விழிப்புணர்ச்சியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 10ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறார். 10ஆம் வீட்டை சனி பார்க்கும் பொழுது வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் முயற்சி பண்ணுவீங்க. வேலை வாய்ப்புக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும், காலதாமதம் எடுக்கும். உடனே கிடச்சிடாது. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிடைக்காது. 2-3 அட்டம்ப்ட் அதுக்கப்புறம் தான் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லை பர்மனெண்ட்டுக்கு காத்திருப்பீங்க, வேலை நிரந்தரத்திற்காக காத்திருப்பீங்க, வேலை நிரந்தரமும் கிடைக்காது. தொழில் ஆரம்பிக்கலாமான்னு பார்ப்பீங்க, தொழில் ஆரம்பிக்க முடியாது. ஏற்கனவே போகிற தொழிலே சரியாக போகாது, விளங்காதுன்னா அதுன்னு சொல்லணும். குரு பார்க்க கோடி நன்மை, அது வேறு விஷயம். பட் சனி பார்த்தா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சின்சியாரிட்டி, டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க்கு. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் மெனக்கடணும். மல்லு கட்டுறப்பா நான் அது கூட அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் மல்லு கட்ட வேண்டிய சூழல் இருக்குது. இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக எதையும் போனோமா வந்தோமா கையெழுத்து போட்டோமா ஈஸியாக முடிச்சுமான்லாம் கிடையாது. மெனக்கடணும். மேலாமணிக்கையாக வேலை பார்க்க முடியாது. எச்சரிக்கையாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும், வியர்வை சிந்தி உழைக்க வேண்டி இருக்கும். ஆனால் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக இன்புட் இருந்தால் அவுட்புட் இருக்கத்தானங்க இருக்கும். ஒன்றும் குறை கிடையாது, நல்லாவே இருக்கும். அப்போ இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஸ்தான பலம் சூப்பர், பார்வை பலம் சில பிரச்சனைகளை தந்தாலும் அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இப்போ குருவை பார்க்கலாம். குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம், சூப்பர், அருமையான இடம். அப்போ வண்டி வாகனங்களால் ஆதாயம் உண்டு, அசையா சொத்துக்கள் மூலம் நல்லது நடக்கும், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உண்டு. அப்போது சுகஸ்தானம் இல்லையா, சுகஸ்தானத்தில் போய் குரு உட்கார்ந்தார் அப்படின்னா சுகமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. குரு பார்வை கோடி நன்மை. குரு எங்கே பார்க்க போகிறார்? 8ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 8ஆம் இடத்துல உங்களுக்கு கேதுவும் 2ல் ராகுவும் இருந்து போட்டு விரல விட்டு ஆட்டின்னு இருந்தாங்க உங்களை. இந்த கேது ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தாரு. உங்களுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு போனாலும் அடுத்தவங்களுக்காகவாவது போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழல் இருந்தது. ஆனால் இப்போது 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது. ஓரளவுக்கு திடீர் மாறாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் வயசான பெரியவங்க இருந்தால் அவங்க உடம்பு முடியாமல் போயிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருடம் பிறந்த உடனே அவங்க கொஞ்சம் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க, எழுந்து உட்காந்து நடமாடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ 8ஆம் இடம்
இப்போ வாங்கின கடனை ஒழுங்காக இஎம்ஐ கட்ட முடியல, அப்படிலாம் கஷ்டப்பட்டீங்க. இப்போ இனிமேல் அப்படி இல்லை. குரு பார்க்க கோடி நன்மை. பரவாயில்லைங்க, ஏதோ பகவான் படி அளக்கிறார், நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிச்சயமாக செல்லும். எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது. மாறாக குருட்டு அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம், அப்படி நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அடுத்தது குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த 10 சனி பார்த்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போது 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். தொழில் பண்ணோமா, உத்தியோகம் பண்ணோமா, உங்கள் ஜனனகால ஜாதகம் என்ன சொல்லுதோ ஒரு ஜோசியரை அணுகி அதுபடி நீங்கள் உத்தியோகம் போடலாம், உத்தியோகம் போங்க, இல்லை சொந்த தொழில் பண்ணால் தொழில் பண்ணுங்கள், சிறப்பாக வருவீங்க, நல்லா வருவீங்க. ஆனால் ஆரம்பத்தில் எது ஒன்றும் ஈஸியாக கிடச்சிடாது இல்லையா? மெனக்கட வேண்டிய சூழல் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் தொழிலில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்க போது தேவையான பதவி உயர்வு, ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்தை குரு பார்த்தால் பட்டங்கள், பதவிகள் தேடி வரும். ரொம்ப இவ்வளோ நாளாக ஏன்டா வேலைக்கு போகணுன்னு வெறுப்பில் இருந்தீங்க. ஏன்னா குரு பார்க்கல, சனி மட்டுமே பார்த்துருந்தார். லீவு போட்டுடலாமா பசாதா அப்படின்ற அளவுக்கு நிறைய லீவு கூட போட்டிங்க. இப்போ குரு பார்வை கோடி நன்மை. நீங்களாம் சந்தோஷமாக வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை. வேலையில் ஒரு உத்தியோகத்திலேயோ ஒரு இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து நிர்வாகத்திலேயும் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு சூழல், ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி சனி பகவானுடைய பார்வை பலம், குரு பகவானுடைய பார்வை பலம் இதெல்லாம் பார்த்தீங்க, நல்லா இருக்குது. குரு அருமையாக இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார், நல்ல குரு பார்வை கோடி நன்மை. 10ஆம் இடத்தை குரு பார்த்ததுன்னா தொழில் நல்லா இருக்க போது, வருமானம் நல்லா வரப்போகுது, நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, ஒன்றும் குறை கிடையாது. இந்த ராகு 2ல் இருக்கார், அதுதாங்க ஒரு பிரச்சனை. குடும்பத்தை நல்லா பிரிப்பார், சண்டை சச்சரவு வரும், எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு வரும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே ஒரு ரணகலம், அதாவது நிலவரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் 2ல் ராகு இருந்தால் குடும்பத்தில் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட் வரும். ஒன்று, திருமணமானவங்க கன்சீவ் ஆகி குழந்தை பாக்கியம் உண்டு. இல்லை அப்படின்னு சொன்னால் திருமணம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். அப்படி ஒரு குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்குது. இது ராகு பகவான் பொறுத்தவரை 2ல் இருக்கிறதால வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அதே நேரத்தில் வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பேசும்போது ஒரு வார்த்தை பிசகி அதனால் பிரச்சனை கூட வரலாம், எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி கேதுவால் நன்மை நடக்க போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேது 8ல் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால நல்லதே நடக்கும். இப்படி இந்த கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ராகு பகவான் மட்டுமே தீய பலனை தருவார். சனி பகவான் ஸ்தான பலம் சிறப்பாக இருக்குது, ஆனால் பார்வை பலம் ஒரு சில பிரச்சனைகளை தருவார் என்று சொல்லியிருந்தோம். மற்றபடி கும்ப லக்ன அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு நிச்சயமாக தொழிலில் ஒரு திருப்பு முனை, நல்ல ஒரு சம்பாத்தியம் ஏற்படுத்த போகிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறப்போகிறீர்கள். அற்புதமான ஒரு ஆண்டாக விளங்கப் போகிறது.